நீங்க? எனக்கு எண்டே கிடையாதுடா. அக்கா முதலாளிக்கு பேபி எல்லாம் பிறந்திருக்கு, போயிலையே பார்க்க. போமாக்கா, போத்தாம வேணும். இன்றைக்கு எனக்கு பின்னேரம் ஃப்ரீ, அப்போ போமே 2 நேரம் உண்டா? ஓ, நான் கிஃப்ட் வாங்கிக்கொண்டு வந்தேன் நான். ஆனா கிஃப்ட் பேக்கும் காட்டும் இல்லை, எடுத்துக்கொண்டு வரேன். அப்படியே பின்னர் முடிச்சுட்டு போவேன். இது ஓகே, இது காணும்னு நினைக்கிறேன். என்ன எழுதுறதக்கா இதுல? நீங்க என்ன செய்யுங்கண்டா, பேக்லேயும் ஒன்றும் எழுத வேணாம், காட்லேயும் எழுத வேணாம், அப்படியே கொடுங்க. காட்டுலையும் பேக்லையும் ஒன்றும் எழுத வேணாமா? ஏனக்கா அப்படி சொல்றீங்க? என்ன இருக்கும் எனக்கு என்ன தெரியும். எப்படியோ முதலாளி இந்த கொடுக்குற பேக்கில் இருக்கல எல்லாத்தையும் இங்கே கடையில் கொண்டு தான் விற்க போறேன். அதுக்கப்புறம் ஏன் சும்மா எழுது வரது, அது அப்படியே கொடுத்தா அவர் கொண்டு வந்து திரும்ப கொண்டு போட்டு விற்பார், அவருக்கும் லாபம். முதலாளி இப்படியும் லாபம் சம்பாதிக்குதா? அப்ப இருங்க வார், முதலாளியோட டீல் பேசிட்டு வார். ஐயோ பிச்சு விட்டானுங்களே, யாரும் வாங்க மாட்டானுங்களே, லாபம் போச்சு. முதலாளி வணக்கம். முதலாளி வணக்கம் அக்கா, என்ன வில்லங்கத்தோட வராவோ? முதலாளி இந்த பேக்கையும் இந்த காட்டையும் எனக்கு ஒரு இன்றைக்கு இரவலுக்கு தாரீங்களோ, நாளைக்கு பின்னேரம் உங்களோட கடையில இது எப்படி இருந்ததோ அதே இடத்துல அப்படியே இருக்கு. அதே இடத்துல அப்படியே இருக்குமா? எப்படி? இல்ல புரியல. அதுவா, இன்றைக்கு உங்களோட வீட்டுக்கு வர முதலாளி உங்களோட பேபியை பார்க்க. அப்ப இதுல கிஃப்ட்டும் இந்த காட்டையும் எடுத்துட்டு வருவேன். நான் அப்படியே ஒன்றுமே எழுதாம அப்படியே தாரேன் முதலாளி. நீங்க அப்படியே நாளைக்கு கொண்டு வந்து கடையில வச்சு விற்கலாம் தானே. எனக்கும் காய்ச்சல் வலிக்க தேவையில்லை, உங்களுக்கும் லாபம் தானே. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா, என்ன குருநாதா உங்களுக்கு புது ஐட்டம் அறிஞ்சிருக்காங்க? முதலாளி எப்படி இந்த ஐடியா? நான் தான் அக்காக்கே அந்த ஐடியா சொல்லி கொடுத்தேன். முதலாளிக்கு லாபம் சம்பாதிச்சு கொடுக்குறதா எந்த வேலை. சரி, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்பு காட்சி போனதா சொல்ல அப்புறம் கோவத்துல போறாரு. அது இல்லக்கா, அவற்ற ராஜ தந்திரங்களை நாங்களும் கத்துக்கிட்டோமല്ലോ, அந்த கோபத்துலதான் பயத்துல போறேன்.